அந்த லேவியனை பார்த்து, ஐயா பாஸ்டர், நீங்கள் உங்க ரேஞ்சுக்கு ஒரு குடும்பத்துக்கு நீங்க பாஸ்டரா இருக்கிறது நல்லது இல்லை, ஆகவே எங்களோடு வாருங்கள், தான் கோத்திரத்துக்கே உங்களை பெரிய பாஸ்டர் ஆக்குறோம் என்று சொன்னவுடன் அவர் பார்த்தார், வாவ், கர்த்தர் பெரிய ஒரு கதவை திறக்கிறார் என்று சொல்லி சரி என்று சொன்னார். இந்த தான் புத்திரர் என்ன செய்தார்கள் தெரியுமா? மீகாவினுடைய அந்த சாமி ரூமில் இருக்கிற பூஜை அறையில் இருக்கிற அவ்வளவு விக்கிரகங்களை மள்ளிக்கொண்டு இந்த பாஸ்டரையும் கூட்டிக் கொண்டு போகிறார்கள். கர்த்தர் தான் உங்களை இங்கே என்னிடத்தில் கொண்டு வந்தார், கர்த்தர் காட்டுகிறார் ஒரு சிறந்த கதவை. விளங்குதா? கள்ளது இருக்குது. லேவியனான வாலிபனுடைய சத்தத்தை அறிந்து, கொஞ்சம் லேவியனான வாலிபனுடைய சத்தத்தை அறிந்துனா என்ன அர்த்தம்? நல்லா கவனிங்க. இவர்களுக்கு தெரியும் இவன் யார். எனக்கு தானே உங்களுக்கு தெரிய போகுது. சும்மா சும்மா ஒரு பேச்சு கேட்க, எத்தனை பேருக்கு தெரியும் யாருன்னு? தெரிஞ்சவங்க மட்டும் பேசுங்க. இதுவரை இன்னும் தெரியாது தானே? ஓகே, சஸ்பென்ஸ். இன்னும் கொஞ்சத்துல தெரிய போகுது. ஆனால் தான் கோத்திரத்திலிருந்து வந்த அந்த 5 பேருக்கும் அவர் யாருன்னு தெரியும். அதுதான் சும்மா ஒரு லேவியன்ற சத்தம் அல்ல. இவர்கள் இந்த பக்கம் உட்கார்ந்துருக்காங்க, ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் அல்லேலூயா துதி மகிமைன்னு ஒரு சர்வீஸ் நடக்குது. அப்ப சர்வீஸ் தானே நடக்குது. ஆனா அந்த அவருடைய குரல் மாதிரி இருக்குதே அப்படின்னா பார்த்தா அந்த பாஸ்டர், வாவ், அவர் பெத்லஹேம்காரர் தானே, அவர் என்ன இங்க பண்றாரு? அப்போ சத்தத்தை அறிந்து, வழங்குதா? இல்லைன்னா நீங்க நினைப்பீங்க ஒரு லேவியனுடைய சத்தம், ஆஹா, இவன் யார் என்று இவருக்கு தெரிந்து. சரி, இப்ப சீன் 1 பார்த்தோம், சீன் 2 பார்த்தோம். அந்த சீன் 1ம் சீன் 2ம் இணைந்தது. சீன் 3 தான் ஞாபகம் இருக்கிறதா? முதலிலே பார்த்தோம், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இடம் அவர்களுக்கு போதவில்லையாம். வாசிங்க 18ஆம் அதிகாரம் 1வது வசனம். அந்நாட்களில் இஸ்ரவேலிலே ராஜா இல்லை, தான் கோத்திரத்தார் குடியிருக்கிறதற்கு தங்களுக்கு சுதந்திரம் தேடினார்கள். ஏன் தேடினார்கள்? அந்நாள் வரைக்கும் அவர்களுக்கு இஸ்ரவேல் கோத்திரங்கள் நடுவே போந்த சுதந்திரம் கிடைக்கவில்லை. இந்த வசனத்தை, இந்த வரியை வாசிக்கும் பொழுது நீங்கள் நினைப்பீர்கள் அவர்களுக்கு போந்த சுதந்திரம் கிடைக்கவில்லை என்ற. இல்லை இல்லை, அது அவர்கள் கண்களுக்கு கிடைக்கவில்லை, அவ்வளவுதான். விளங்குதா? ஆண்டவர் இது போதும் என்று கொடுத்து விட்டார், யோசுவாவும் இது போதும் என்று கொடுத்து விட்டார். அவர்கள் அதான் முதலாவது பகுதி சொல்லுகிறது, தங்களுக்கு சுதந்திரம் தேடினார்கள். விளங்குதா? ஏனென்றால் அவர்களுக்கு போந்த சுதந்திரம் கிடைக்கவில்லை. 2வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் தேசத்தை உளவு பார்த்து வரும்படி தான் புத்திரர் தங்கள் கோத்திரத்திலே பலத்த மனுஷராகிய 5 பேரை தங்கள் எல்லைகளில் இருக்கிற சோராவிலும் எஸ்தாவோலிலும் இருந்து அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தை ஆராய்ந்து பார்த்து வாருங்கள் என்று அவர்களோட சொன்னார்கள். அவர்கள் எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற மீகாவின் வீடு மட்டும் போய் அங்கே ராத்தங்கினார்கள். என்ற தெய்வமே, இவங்க இது அடுத்த கூத்து. இவர்கள் இந்த டெல் அவீவ், அஷ்டோட், அஷ்கலோன், காசா அந்த பகுதியிலிருந்து இவர்கள் போனவர்கள், இவர்களும் குறுக்கு சந்து புந்து எல்லாம் புகுந்து மீகாவின் வீட்டுக்கே வந்து விட்டார்கள். என்ற தெய்வமே, விளங்குதா? இப்ப சொல்லுங்க, யார் இவங்களை கூட்டிட்டு போயிருப்பாங்க? பிசாஸ். இவர்களுக்கு தெரியுமா அங்கே லேவியன் இருக்கிறான் என்று? தெரியாது. இவர்களுக்கு தெரியுமா அங்கே விக்கிரகம் இருக்கிறது என்று? இல்லை. சோ இவர்கள் போய் தற்செயலாக அங்கே தங்குகிறார்கள். அப்போ அந்த லேவியன் மீகா வீட்டுக்கு வந்ததும் ஒரு தற்செயல் மாதிரியாம். அப்போ அதுக்கு இங்கிலீஷ்ல அவன் அங்க சொல்லியிருப்பான், you know, there are no coincidences in the kingdom of God, everything is a preordination. விளங்குதா? அதே மாதிரி இப்போ இவர்கள் தற்செயலாய் போய் தங்குகிறார்களாம். அப்போ 3வது வசனத்தை பாருங்க. அவர்கள் மீகாவின் வீட்டண்ட இருக்கையில், வாசிங்க, லேவியனான வாலிபனுடைய சத்தத்தை அறிந்து. கொஞ்சம் லேவியனான வாலிபனுடைய சத்தத்தை அறிந்துனா என்ன அர்த்தம்? நல்லா கவனிங்க. இவர்களுக்கு தெரியும் இவன் யார் என்று. பிறகுதானே உங்களுக்கு தெரிய போகுது. சும்மா சும்மா ஒரு பேச்சு கேட்க, எத்தனை பேருக்கு தெரியும் இவன் யாருன்னு? தெரிஞ்சவங்க மட்டும் கை தூக்குங்க. இதுவரை இன்னும் தெரியாது தானே? ஓகே, சஸ்பென்ஸ். இன்னும் கொஞ்சத்தில் தெரிய போகுது. ஆனால் தான் கோத்திரத்திலிருந்து வந்த அந்த 5 பேருக்கும் அவர் யாருன்னு தெரியும். அதுதான் சும்மா ஒரு லேவியன்ற சத்தம் அல்ல. இவர்கள் இந்த பக்கம் உட்கார்ந்துருக்காங்க, ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் அல்லேலூயா துதி மகிமைன்னு ஒரு சர்வீஸ் நடக்குது. அப்ப சர்வீஸ் தானே நடக்குது. ஆனா
அந்த அவருடைய குரல் மாதிரி இருக்குதே அப்படின்னா பார்த்தா, ஐயோ அவருடா அந்த பாஸ்டர், வாவ், அவர் பெத்லஹேம்காரர் தானே, அவர் என்ன இங்க பண்றாரு? அப்போ சத்தத்தை அறிந்து, வழங்குதா? இல்லைன்னா நீங்க நினைப்பீங்க ஒரு லேவியனுடைய சத்தம், ஆஹா, இவன் யார் என்று இவர்களுக்கு தெரிந்து உடனே வாசிங்க தொடர்ந்து. அங்கே அவனிடத்தில் போய், உன்னை இங்கே அழைத்து வந்தது யார்? இவ்விடத்தில் என்ன செய்கிறாய்? உனக்கு இங்கே இருக்கிறது என்ன என்று அவனிடத்தில் கேட்டார்கள். இப்ப நம்ம வாசிக்கிற மாதிரி இல்ல, அவங்க வந்து கேட்கிறாங்க, வாவ் பாஸ்டர், உங்களை இங்க யாரு கூட்டிட்டு வந்தது? இங்க என்ன செய்றீங்க பாஸ்டர்? நீங்க பெத்லஹேம் சர்ச் பாஸ்டர் தானே, நீங்க இங்க என்ன செய்றீங்க? வாவ். உடனே 4வது வசனம், அந்த பாஸ்டர் சாட்சி சொல்றாரு. அதுக்கு அவன், இன்னபடி மீகா எனக்கு செய்தான், எனக்கு சம்பளம் பொருந்தினான், அவனுக்கு ஆசாரியனானேன் என்றான். அவர் சாட்சி சொல்றாரு. அதாவது ஆண்டவர் என்ன அங்கிருந்து கூட்டிட்டு வந்து ஒரு இன்னொரு நல்ல ஊழியம் கொடுத்தாரு, கர்த்தர் தான் கொண்டாந்தாரு. இப்போ இங்க நான் பாஸ்டரா இருக்கிறேன், இங்க எல்லா வசதியும் இருக்குது. ஸோ ஐயோ பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், இது என்ன இது, நாங்க நினைக்கவே இல்லை. அதனால பாஸ்டர் நாங்க என்ன தெரியுமா, நாங்க ஒரு காரியமா வந்திருக்கிறோம், கொஞ்சம் ப்ரே பண்ணி சொல்றீங்களா அப்படி கேட்பீங்களா இல்லையா? ஒரு பெரிய பாஸ்டர் கிட்ட இவங்க கேட்டாங்க. வாசிங்க அடுத்த வசனம். அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, எங்கள் பிரயாணம் அனுகூலமாய் முடியுமா என்று நாங்கள் அறியும்படி தேவனிடத்தில் கேள் என்றார்கள். அதற்கு அவன், கர்த்தர் சொல்லுகிறார், சமாதானத்தோடே போ, பிரைஸ் தி லார்ட், கர்த்தர் தான் உங்களை இங்கே என்னிடத்தில் கொண்டு வந்தார், கர்த்தர் காட்டுகிறார் ஒரு சிறந்த கதவை. போ, விளங்குதா? கள்ளத்திற்கு தரிசனம். வாசிங்க. சமாதானத்தோடே அவர்களுக்கு அந்த ஆசாரியன், சமாதானத்தோடே போங்கள், உங்கள் பிரயாணம் கர்த்தருக்கு ஏற்றது என்றான். பாத்தீங்களா? சூப்பரா நடக்குது இல்ல? எல்லாம் சும்மா செட் பண்ண மாதிரி நடக்குது. இவர்கள் அலைகிறார்கள், தற்செயலாக வந்தது போல மீகாவின் வீட்டுக்கு வருகிறார்கள். அங்க வந்தா அந்த பெரிய பாஸ்டர் வந்து உட்கார்ந்துருக்காரு. விளங்குதா? இவர்கள் இந்த 5 பேரும் புறப்பட்டு இஸ்ரவேலின் வடக்கு எல்லையை தாண்டி போகும் பொழுதுதான் அந்த லாயிஷ் என்ற இடத்துக்கு வந்தார்கள். அங்கு வந்து பார்த்தால் இவர்களுக்கு பெரிய இன்ப அதிர்ச்சி காத்திருக்கிறது. என்ன? செழிப்பான இடம், யோர்தான் நதி உருவாகிற இடம், நிறைய மரங்கள். இன்று கூட நீங்கள் அங்கு போனால், டெல்டான் என்கின்ற இடத்துக்கு போனால் இன்று கூட நிறைய மரங்கள், ஒரு காடு மாதிரி இருக்கும். சலசலவென தண்ணீர் சத்தம் எந்த பக்கத்திலிருந்தும் கேட்டுக்கொண்டிருக்கும். நல்ல நீர் வளம் மிக்க நல்ல காடு இருக்கின்ற ஒரு பிரதேசம். இன்று கூட உலகத்தில் வேறு எங்குமில்லாத சில சில உயிரினங்களும் தாவரங்களும் அங்கே உண்டு. அங்கே வாழுகின்றவர்கள் யார் தெரியுமா? ஒரு கானான் இனத்தவர்கள். அவர்களுக்கு இராணுவமே கிடையாது, ஒரு பாவப்பட்ட கூட்டம். இந்த 5 பலவான்களை என்ன தெரியுமா தீர்மானிக்கிறார்கள்? இவர்களை வந்து அடிப்பதற்கு பெரிய இராணுவமே தேவையில்லை, ஒரு 600 பேர் போதும் என்று இவர்கள் இதை பார்த்த பொழுது என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? அந்த ஊழியக்காரர் சொல்லி அனுப்பினாரே, கர்த்தர் உங்களுக்கு பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார் என்று, அதுதான் இது என்று இவர்கள் நினைத்து அந்த 600 பேரையும் வரவழைத்து மீகாவின் வீட்டுக்கு வந்தார்கள். வந்து லாயிஷை போய் தாக்குவதற்கு முன்பதாக என்ன செய்தார்கள் தெரியுமா? இப்படிப்பட்ட ஒரு பெரிய பாஸ்டர் ஒரு குடும்பத்துக்கு ஊழியம் செய்கிறார்களே என்று அவர்கள் தீர்மானித்து அவர்கள் என்ன செய்கிறார்? நீங்கள் வாட்சி பாருங்க, நீங்க பிறகு வாட்சி பாருங்க. சொல்லுகிறார்கள் அந்த லேவியனை பார்த்து, ஐயா பாஸ்டர், நீங்கள் உங்க ரேஞ்சுக்கு ஒரு குடும்பத்துக்கு நீங்க பாஸ்டரா இருக்கிறது நல்லது இல்லை, ஆகவே எங்களோடு வாருங்கள், தான் கோத்திரத்துக்கே உங்களை பெரிய பாஸ்டர் ஆக்குறோம் என்று சொன்னவுடன் அவர் பார்த்தார், வாவ், கர்த்தர் பெரிய ஒரு கதவை திறக்கிறார் என்று சொல்லி சரி என்று சொன்னார். இந்த தான் புத்திரர் என்ன செய்தார்கள் தெரியுமா? மீகாவினுடைய அந்த சாமி ரூமில் இருக்கிற பூஜை அறையில் இருக்கிற அவ்வளவு விக்கிரகங்களை மள்ளிக்கொண்டு இந்த பாஸ்டரையும் கூட்டிக் கொண்டு போகிறார்கள். மீகா பார்த்தா, ஐயோ என் சாமிகளையும் அள்ளிக்கிட்டு போறாங்க, என் பாஸ்டரையும் அள்ளிக்கிட்டு போறாங்கன்னு ஐயோ 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 ஐயோன்னு பின்னாலே கத்திக்கிட்டு ஓடி வந்தான். உடனே நின்று சொன்னாங்க, ஐயோ வாய மூடிக்கிட்டு போ, எங்களோட இருக்கிறாங்களே தான் கோத்திரம் மற்றவங்க உன் மேல விழுந்து உன்னை கொன்றுவாங்க, போ. அவன் போயிட்டான். விளங்குதா?
இவர்கள் இவனையும் அந்த விக்கிரகங்களையும் மீகா உண்டு பண்ணின அந்த விக்கிரகங்களையும் கொண்டு வந்து 31வது வசனம் வாசிங்க. எவ்வளவு கவலையான வசனம். தேவனுடைய ஆலயம் சீலோவில் இருந்த காலம் முழுவதும் அவர்கள் மீகா உண்டு பண்ணின சுரூபத்தை வைத்துக் கொண்டிருந்தார்கள். ஐயையோ, இப்ப விளங்குதா? தேவனுடைய ஆலயம் ஷீலோவில் இருந்த காலம் முழுவதும் அவர்கள் மீகா உண்டு பண்ணின சுரூபத்தை வைத்துக் கொண்டிருந்தார்கள். அதாவது அன்பானவர்களே, தேவ பிரசன்னம் இஸ்ரவேலில் இருக்கிறது. ஷீலோ என்ற தலைநகரம் இருக்கிறது. ஆசரிப்பு கூடாரமும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியும் அங்கே இருக்கிறது. பிரதான ஆசாரியனும் இதர ஆசாரியர்களும் அங்கே இருக்கிறார்கள். அப்படி எல்லாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் ஆவிக்குரிய ரீதியில் ஒரு குறையும் வைக்காத போது இவர்கள் தங்களுக்கென மீகா உண்டு பண்ணின அந்த அவ்வளவு விக்கிரகங்களையும் வைத்துக்கொண்டு அந்த லேவியனை பாஸ்டராய் வைத்துக் கொண்டிருந்தார்கள். எவ்வளவு கேவலம்னா, ஆமாவா இல்லை? இது ஒரு வித்தியாசமான கேவலமான விக்கிரக ஆராதனையா இல்லையா? சரி, இப்போ சஸ்பென்ஸை உடைக்கும் நேரம் வந்து விட்டது. யார் அந்த லேவியன்? 30வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தான் புத்திரர் அந்த சுரூபத்தை தங்களுக்கு ஸ்தாபித்துக் கொண்டார்கள். மனாசேயின் குமாரனாகிய கெர்சோனின் மகன் யோனத்தானும் அவன் குமாரரும் அந்த தேசத்தார் சிறைப்பட்டு போன நாள் மட்டும் தான் கோத்திரத்தாருக்கு ஆசாரியராய் இருந்தார்கள். இப்போ இந்த இடத்துல மனாசே என்று வருகிறது. யார் இந்த மனாசே? மனாசே என்ற பெயரினுடைய அர்த்தம் என்ன? மறந்து போதல். மனாசே என்ற பெயரின் அர்த்தம் என்ன? மறந்து போதல். இப்போ அன்பானவர்களே, எபிரேய மொழியிலே இருக்கிற ஒரு அழகையும் இந்த இடத்திலே சாமுவேல் கர்த்தரின் அனுமதியோடு செய்த ஒரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். கொஞ்சம் ஓவரா இருக்குமோ தெரியல, ப்ளீஸ் நல்லா கவனிங்க. எபிரேய எழுத்துக்கள் இருக்கின்றனால அந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு அடையாளமும் உண்டு, அர்த்தமும் உண்டு. உதாரணமாக எபிரேய எழுத்துக்களின் முதல் எழுத்து என்ன? ஆலேஃப். அந்த ஆலேஃப் எழுதும் போது அதனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? ஒரு காளையின் தலை, ஆக்ஸ் ஹெட், தலை, காளையின் தலை. இரண்டாவது எழுத்து பெய்ட். ஓகே, பெய்ட் எப்படி எழுதியிருக்கும் தெரியுமா? ஒரு கூடாரம் மாதிரி எழுதியிருக்கும். பெய்ட் என்றால் என்ன தெரியுமா? வீடு. பெய்ட் எல், தேவனுடைய வீடு. பெய்ட் லஹெம், அப்பத்தின் வீடு. ஓகே, அது மாதிரி இந்த நுன் என்ற ஒரு எழுத்து வருகிறது. நானா சப்தம் வருகின்ற நுன் என்ற எழுத்து எதை குறிக்கும் தெரியுமா? சர்ப்பத்தை குறிக்கும். சர்ப்பத்தை குறிக்கும். இப்போ நாலாவதாய் நாம் தான் கோத்திரத்தை குறித்து பார்க்க போவது எதை தெரியுமா? யாக்கோபு தானை ஆசீர்வதிக்கும் பொழுது நீ சர்ப்பமாய் இருப்பாய் என்று சொன்னதைத்தான் அடுத்த காரணமாய் பார்க்க போகிறோம். அதனுடைய விளக்கத்துக்கு பிறகு வருவோம். ஆனால் 12 கோத்திரங்களில் சர்ப்பமாய் இருப்பவன் தான் என்று ஆதியாகமம் 49:17 இருக்கிறது. புரிகிறதா? இப்போ இந்த நுன் என்கின்ற எழுத்து எதை குறிக்கும்? சர்ப்பத்தை குறிக்கும். சர்ப்பம் தான் கோத்திரத்தை சர்ப்பமாய் மாற்றியிருக்கிறது. சர்ப்பம் என்றால் பிசாசு. இப்போ மனாஷே என்று எபிரேய மொழியில் எழுதினால் நீங்கள் எழுத பயன்படுத்தும் 4 எழுத்துக்கள் மெம், நுன், ஷீன், ஹே. மெம், நுன், ஷீன், ஹே, மனாஷே 4 எழுத்துக்கள். அதில் அந்த நுன்னை எடுத்தால் மெம், ஷீன், ஹே. மெம், ஷீன், ஹே வாசித்தால் மோஷே. மோஷே. மோஷே என்றால் நம்முடைய மோசே, தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்ட அவர். இப்போ அந்த மோசேயின் மகன் தான் கெர்ஷோம். கெர்ஷோமின் மகன் தான் யோனத்தான். இந்த ஆள், இந்த வாலிபன் அவன்தான் மோசேயின் பேரன். விளங்குதா? மோசேயின் மகனின் மகன். மோசேயின் வம்சத்திலே வந்த ஒருவன் இப்படி செய்தாலே அசிங்கம்.
ஆனால் மோசேயின் பேரன், மோசேயை பார்த்தவன், மோசேயின் மடியில் தவிழ்ந்தவன், மோசேயின் பேரன் இப்படி செய்யலாமா? நியாயாதிபதிகள் புத்தகத்தை எழுதியது யார்? சாமுவேல். சாமுவேல் ஆண்டவரின் அனுமதியோடு ஒரு செய்தியை கொடுக்க அவர் மோஷே என்ற பெயருக்கு உள்ளே சர்ப்பத்தை கொண்டு வந்து திணிக்கிறார். அப்போ மோஷே மன்னாஷே ஆகிறது. அதாவது மோஷே மூலம் உனக்கு கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணத்தை நீ மறப்பதற்கு சர்ப்பத்தை உள்ளே கொண்டு வந்தாய். அதாவது தேவனுடைய நியமத்துக்குள் பிசாசை கொண்டு வந்து தேவன் கொடுத்த நியாய பிரமாணத்தை மறந்து நீ செயல்பட்டாய் என்று காட்டுவதற்காக மோசே என்று எழுத வேண்டிய இடத்தில் மனாஷே என்று அவர் எழுதுகிறார். ஆனால் சில ஆங்கில வேதத்திலே பாருங்கள் மோசே என்று இருக்கும். யாராவது இங்கிலீஷ் பைபிள் வச்சிருக்கீங்களா? யாராவது இங்கிலீஷ் பைபிள் வச்சிருக்கீங்க? கொஞ்சம் பாருங்க. And the people of Dan set up the carved image for themselves, and Jonathan the son of Gershom, son of Moses. பாத்தீங்களா? son of Moses இருக்கா இல்லையா? விளங்குதா? இப்ப மெசரட்டிக் ஹீப்ரூல நீங்க வாசிச்சா பைபிளை, அதுல அந்த நுண் எக்ஸ்ட்ராவா போட்டது குறிக்கப்பட்டிருக்குது. ஆகவே அதிலிருந்து மொழிபெயர்க்கும் பொழுது மோசே என்று மொழிபெயர்ப்பார்கள், மனாஷே. ஆனால் அது உண்மையா யாரு? மோசே. இப்போ உங்களுக்கு தெரியுதா இல்லையா இது மோசேன்னு? இப்போ யோசிங்க. பெத்லகேம் யூதாவுக்கு கொடுக்கப்படுகிறது. யூதா ஒரு முக்கியமான கோத்திரம். அது எப்படி என்று தெரியாது, ஆனால் அப்படித்தான் என்று யோசுவா புரிந்து கொண்டார். அதனால் மோசேயின் பேரனாகிய யோனத்தானின் குடும்பத்தை அந்த பெத்லகேம் லேவியர்களாக வைத்தார். அப்போ தன் தாத்தா மூலம் ஆண்டவர் கொடுத்த நியாயப்பிரமாணத்தையும், தன் தாத்தா மூலம் ஆண்டவர் உண்டாக்கின உடன்படிக்கை பெட்டியையும், தன் தாத்தா மூலம் உருவாக்கப்பட்ட ஆசரிப்பு கூடாரத்தையும், தன் தாத்தா மூலம் அபிஷேகிக்கப்பட்ட பிரதான ஆசாரியர் வம்சத்தையும் கேவலப்படுத்த யோனத்தானால் முடிந்திருக்குமா? கூடாதல்லவா? இப்ப பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஆளை பிசாசு வஞ்சித்து ஒரு குடும்பத்துக்கு லேவியனாக்கி, அப்புறம் தான் கோத்திரத்துக்கு விக்கிரகாராதனை ஆசாரியனாக்கியது என்று இப்ப விளங்குதா உங்களுக்கு? ஆச்சரியமா இருக்கா இல்லையா? விளங்குதா? இப்ப பாருங்க, பாஸ்டர் ஸ்டீவனுடைய ஊழியம் இந்த சர்ச், அவருடைய மகன் பாஸ்டர் விசுவாசம் இதை நடத்துறது எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கு, எவ்வளவு எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருக்கும் பாஸ்டர் விசுவாசத்தை குறித்து. அடுத்து பாஸ்டர் ஸ்டீவனுடைய பேரன் பெனி, அந்த பெனியை குறித்து உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்குமா இல்லையா? அந்த பெனி ஒரு தவறு செஞ்சா நீங்க என்ன நினைப்பீங்க? சாதாரண ஒரு வாலிபன் அல்ல, பாஸ்டர் ஸ்டீவனின் பேரன், பாஸ்டர் விசுவாசத்தின் மகன். ஒரு பெரிய ஒரு அபிஷேகம், ஒரு பெரிய அழைப்பு, ஒரு பெரிய பொறுப்பு எதிர்பார்ப்பீங்களா இல்லையா? உண்மையில் பாஸ்டர் ஸ்டீவனை விட பெரியவர் மோசே. யோசிங்க. அப்போ அந்த மோசேயின் மகன் கெர்ஷோமின் மகன் யோனத்தான் இவ்வளவு ஒரு கேவலமான வேலையை செய்தது எவ்வளவு பயங்கரம்! அந்த குடும்பத்தையே எடுத்து தங்களுக்கென ஆசாரியர்களாய் இவர்கள் வைத்திருந்தார்கள் என்று 30வது வசனம் சொல்லுகிறது. இப்ப விளங்குதா ஆண்டவர் தான் கோத்திரத்து விக்கிரகாராதனையை எவ்வளவு வெறுத்தார் என்று? நிறைய காரியங்கள் பார்த்தோம் இல்லையா? ஆண்டவர் பேசினாரா? பயங்கரமா இருக்கு இல்லையா? சும்மா விக்கிரகாராதனை அல்ல, வித்தியாசமான ஒரு விக்கிரகாராதனை. அப்போ முதல் காரணம் என்னவாம்? திருப்தி இல்லை. தங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த இடம் திருப்தி இல்லை. இரண்டாவது காரணம் என்னவாம்? அவர்கள் யுத்தம் செய்யும் பொழுது கலந்து கொள்ளாமல் கப்பல்களில் இருந்து தங்களை பாதுகாத்து கொண்டு வெற்றி களிப்பில் கொண்டாட மாத்திரம் பாய்ந்து கொண்டு வந்தார்கள். மூன்றாவது, வித்தியாசமான கேவலமான கர்த்தரையும் கலந்து பிசாசையும் கலந்து பண்ணும் ஒரு விக்கிர ஆராதனையை தங்களுக்கு எடுத்துக்கொண்டு அதற்கு மோசேயின் பேரனாகிய யோனத்தானையும் அவனுடைய முழு வம்சத்தையும் தொடர்ந்து அவர்கள் ஆசாரியர்களாய் வைத்து இருந்தார்கள். ரொம்ப பயங்கரம் இல்லையா? தான் கோத்திரம் விடுபட்டது ஒன்றும் ஆச்சரியமில்லை.